என்னது பணியார கணக்கு அங்கங்க வீங்கி இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷனாச்சா, எல்லா பஞ்சாயத்தையும் நானே பண்ண வேண்டியிருக்கு. எங்காவது ஒரு ஓரமா சேவத்தோரமா உட்கார்ந்துருப்பேன், அங்க வீங்கி இருக்கு. ஏன் ஏதாவது அடிபட்ட மாதிரி தெரியுதா? அப்படி இல்ல, ஒண்ணுமில்ல. அதானே பார்த்தேன். இந்த மீனாட்சிபுரம் மிராசு மேல வேற எவனும் கைய வச்சிட முடியுமா? அதானே பாத்தி. ஏய் பங்கஜம், ஆரவே அந்த மீனாட்சிபுரத்து மிராசு. மீனாட்சிபுரத்து மிராசா? மீனாட்சிபுரத்து மிராசு நான் தானே. ஒரு மீனாட்சிபுரத்துக்கு எத்தனை மிராசுடா? எங்க கதவை தர, அந்த முகரக்கட்டையை கொஞ்சம் நான் பார்க்கணும். ஏது இம்புட்டு தூரம்? இங்க பாரு, எங்க மாமனை எங்க அக்கா அடிச்சடியில எந்திரிக்கவே மாட்டாரு. இனிமே உனக்கு மெராசு மைனர் எல்லாமே நான் தான். போலாமா? சரி வாங்க. மல்லு வெட்டியும் மல்லிய பூவும் ஆளையே தூக்குது. தூக்கணும் தானே வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, அந்த ஆள் கொடுத்ததை விட ஜாஸ்தியா பணம் கொண்டாந்துருக்கேன். எத்தனை லட்சம் வேணும் பாத்தியா? முதல்ல ரூபாய் கொடுங்க. என்ன அந்த ஆள் மாதிரி முள்ள மாதிரி நினைச்சியா? எங்க பரம்பரையா ராஜ பரம்பரை தெரியுமில்ல? நீ ராஜ பரம்பரையா? ஏடா திருட்டு நாய, என் பாக்கெட் இருந்து 25 ரூபாய் களவாண்டு வந்துட்டு அவகிட்ட பல லட்சங்கள் வேணுமாங்கிற? ஏண்டா எச்சிக்கிற பையல, அது லட்சமாடா? என் வேட்டி சட்டையும் கட்டிட்டு வந்துட்டா நீ மிராஸ் தாரா? அதுக்கெல்லாம் ஒரு கூறு வேணும். என் மூஞ்சில கூறு இருக்குடா, உன் மூஞ்சில கீழே இருக்கு. எந்திரா எந்திரா. ஏண்டா ரொட்டி தலையா? 1000 தான் இருந்தாரு. ஓ மாமனோட வெப்பாட்டி உனக்கு அக்கா மாதிரி இல்ல, கூட பிறந்த பொறப்பு மாதிரி இல்ல. நீங்க வரலாமா? நீங்க போற இடம் வர இடம்லாம் அக்கா தங்கச்சின்னா நான் சாமியார் தான் போகணும். போடா, உனக்கே மாயம் வாழ்வே மாயம்னு போனாயே. தெருவில் இருக்கிற வெறி நாயாலும் உனக்கு கடிக்கு போ. டேய் என்னடா அந்த பூவை கொடு. அது நான் வானது. டேய் விடுறா.